ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். சொல்லர் எப்படி இருக்கீங்க? இனி பற்றின பயங்கரமான சம்பவங்கள்லாம் காத்துட்ருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த வாரம் ஃபர்ஸ்ட் டைம் டபுள் எவிக்ஷன் நடந்துச்சு. அதாவது சீசன் 9 பொறுத்த வரைக்கும் இதுதான் முதல் டபுள் எவிக்ஷன். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து எதிர்பாராத விதமாக துஷார் போனாப்புல நிறைய பேருக்கு வந்துட்டு ஓகே துஷார் போவான்னு தெரியும். பட் ரம்யா ஜோ போகணுமே, அதுக்கு முன்னாடி என்ன துஷார் அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் திடீர்னு பார்த்தா ஒரு ரீல்ஸ் வந்து ரொம்ப வைரலாக போச்சு. என்னென்னா இது ஸ்கிரிப்டடு, இதில் வந்து இந்த நாள் இவங்க தான் போக போகிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு போலியான ஒரு விஷயம் போச்சு. அதை நிறைய பேர் நம்பி இந்த வாரம் பாருங்கள் ரம்யா தான் போவாங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்துட்டு கமெண்ட்ஸ்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. பட் எதிர்பாராத விதமாக என்ன பண்ணாங்க, துஷார் அமிச்சாங்க. ஆனால் இதில் என்ன ஒரு பெரிய கொடுமை என்னன்னா, துஷார் இந்த வாரம் தான் வந்து சுறுசுறுப்பாக சண்டை போடுறதும் திவ்யாவை வந்து எதிர்க்கிறதும் பயங்கரமாக போச்சு. அதுலேயும் அந்த நைட்டு வந்துட்டு கமருதீனுக்கும் திவ்யாவுக்கும் சண்டை நடக்கிறதுக்கு முக்கிய காரணமே நம்பால் தான். அண்ணே உங்களை பைத்தியன்னு திட்டிருக்காங்கண்ணே அப்படி யாரா சொன்னதுன்னு சொல்லிட்டு வாடா கைப்புள்ள அப்படின்ற மாதிரி போன மாதிரி சண்டை போன விஷயங்கள். லாஸ்ட் நாள் பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி அவருடைய எபிசோடில் சூப்பராக பேசினார். அவரே சொல்கிறார், ஆச்சரியப்படுறாரு, என்ன துஷார் இன்றைக்கி ரொம்ப நல்லா பேசுகிறீங்க, இதை நீங்கள் முன்னாடியே பண்ணலன்னு. அதை வந்து ஸ்டேஜுக்கு வெளியே வந்து, அதாவது பிக் பாஸ் விட்டு ஸ்டேஜுக்கு வந்துட்டும் நான் தப்பு பண்ணிட்டேன், அதை நான் அவங்களுக்கும் சொல்கிறேன்னு சொல்லிட்டு வெளியில் வந்ததுக்கப்புறமா உள்ளே இருக்கிற கண்டஸ்டன்ஸ்களை சொல்லியிருப்பாங்க, எது இருந்தாலும் மைண்டில் இருந்தாலும் டக்குன்னு போட்டு நேரடியாக பேசுங்க, மறைக்காதீங்க, நேர்மையாக பேசுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். அதனால தான் நான் இங்கே இருக்க, நீங்களும் தயவு செஞ்சு சூதானமாக இருந்துக்குங்க. ஆனால் போகும்போது ஒரு வேலையை செஞ்சு வச்சுட்டு போயிருப்பார். என்னென்னா மக்களே தப்பாக நினச்சிக்காதீங்க, நாங்கள் 2 பேர், அதாவது நானும் அரோரா வந்துட்டு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தான், நீங்கள் ஒன்றும் தப்பாக நினச்சிக்காதீங்க அப்போ நம்மளும் சொல்லிட்டு போயிருப்பார். மக்கள் இப்போ போயா ஏன் வெறுப்பேற்றிட்டு இருக்கா அப்படின்னு நம்ம சொல்லியிருப்பாங்க. இப்போது இந்த ஒரு ஜோடி, அப்புறம் விஜே பாரு கமருதீன் பண்ண விஷயங்கள், அதுக்கப்புறம் ஏங்க திவாகர் சேர்த்திங்க, ஏங்க அரோரா உள்ளே சேர்த்திங்க, இந்த மாதிரி போன விஷயங்கள் தான் இப்போ பிக் பாஸ்க்கே ஒரு பெரிய ஒரு சிக்கலை ஏற்படுத்தியிருக்குன்றது ஆல்ரெடி பார்த்திங்கன்னா ஃபுல்லாக போயிட்டுருக்கு. இப்போ அடுத்தது என்னென்னா, 2வது எவிக்ஷன் இன்றைக்கி நடக்க போகிற எவிக்ஷன் பிரவீன். ஸோ பிரவீன் இன்றைக்கி ஏன் வந்து இவ்வளோ தூரம் வந்து ஒரு ஹாட் டாப்பிக்காக போயிட்டுருக்கு அப்படின்னா, இவரை விட மொக்கையாக உள்ளே பார்த்திங்கன்னா அரோரா இருக்காங்க, கெமி இருக்காங்க, ரம்யாஜோ இருக்காங்க, ஏன் எஃப்ஜே கூட சொல்லலாம். ஏன்னா இவங்க 4 பேரும் பார்த்தீங்கன்னா டாஸ்க்கில் வந்து பெருசாக பண்ணுறாங்களே. இப்போ எஃப்ஜேலாம் சின்ன வயசு, அரோராவுக்கும் சின்ன வயசு தான். ஆனால் இவங்களாம் வந்துட்டு அந்த டாஸ்க்குன்னு கொடுத்தா வந்து எஃபர்ட்டை போட்டு பண்ணுறாங்களான்னு கேட்டிங்கன்னா சுத்தமாக கிடையாது. ஆனால் பிரவீன் பண்ணுறாரு, ஃபுல் எஃபர்ட்டை கொடுக்குறாரு. அது மட்டும் கிடையாது, இப்போ கேப்டன்ஷிப் டாஸ்க்கில் ஏதோ ஒரு கான்ட்ரவர்சி நடந்துச்சு, அவரால் ஏதோ ஒன்று புதுசாக பண்ணுறேன்னு சொல்லிட்டு அதில் அடி வாங்கினாலும் சரி ஏதோ ஒரு விஷயத்தை பண்ணுறாரு. ஆனால் இவங்களாம் பார்த்தீங்கன்னா நான் என்ன சொல்லுவேன் அக்கா, நான் என்னக்கா சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி வந்துட்டு ரொம்ப மோசமாக போய்ட்டுருக்கு. அப்படின்னு இருக்கும்போது இவரையே அனுப்புகிறாங்கன்னு சொல்லிட்டு இப்போ வந்து பயங்கரமாக வந்து சர்ச்சை போயிட்டுருக்கு. நிறைய பேருக்கு ஷாக்கிங். நானே என் ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட வந்துட்டு இன்றைக்கி காலையில் போய் பேசும்போது சரி யாருங்க எவிக்ட் அப்படின்னு கேட்பாங்க. நான் அந்த மாதிரி இன்றைக்கி வந்து பிரவீன் தான் எவிக்ட் அப்படின்போது ஷாக்காக வராங்க. ஏங்க உள்ளே இத்தனை பேர் இருக்காங்க, அவங்களே எங்கே எவிக்ட் பண்ணாமல் இவங்கள பண்ணுறாங்க அப்படின்ட்டு. ஸோ அந்தளவுக்கு போயிட்டுருக்கு. அதனால் நிறைய பேரோட விஷயங்கள் என்னவாக இருக்குன்னா, மேபி சீக்ரெட் ரூம்ன்ற ஒரு விஷயத்தை கான்செப்டை கொண்டு வருவாங்க. ஏன்னா இந்த சீசன் 9 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்டார்டிங்காக வந்து செம்ம மொக்கை, அதுதான் உண்மை. ஏன்னா பயங்கரமாக வந்துட்டு மொக்கை வாங்கிச்சு. அவங்களே அந்த டீமை எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. அவங்க என்ன எதிர்பார்த்து இதை ஆரம்பிச்சிருப்பாங்கன்னா எல்லாம் கான்ட்ரவர்சியான ஆள். ஸோ கான்ட்ரவர்சியான ஆளை உள்ளே போடும்போது கான்ட்ரவர்சியாக வெடிக்கும், அப்போ வந்துட்டு பயங்கரமாக வந்து ஓடுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி அவங்க திங்க் பண்ணாங்க. பட் உள்ளே அவங்கள போட்டது எங்களோட பெரியும் குத்தம்னு சொல்லிட்டு பிக் பாஸ் வாரம் டென்ஷன் ஆகி கத்துற விஷயங்களும், ஃபர்ஸ்ட் டைம் கேப்டன் பதவியிலேருந்து ஒருத்தரை தூக்குன விஷயங்களாக இருந்தாலும் சரி, ரைடு விட்ட விஷயங்களாக இருந்தாலும் சரி, போட்டு பொழக்கிறாங்க. ஒரு நாளும் பொழக்கிறது. பிக் பாஸுக்கு மரியாதை சுத்தமாக கிடையாது. ஏன்னா அவங்களும் வந்து ஆல்ரெடி வந்துட்டு கொஞ்சம் ஃபேமஸாக இந்த சோசியல் மீடியாவில் இருக்கிறவங்க, சரிங்களா. ஆனால் இவங்க அதாவது இது வரைக்கும் நம்ம பிக் பாஸ் பார்த்தது எப்படி பார்த்துருப்போன்னா, ஆக்டர்ஸ் சீரியல் ஆக்டர்ஸ் வருவாங்க, அவங்களாம் வந்து ரொம்ப கொஞ்சம் ஏன்னா பயப்படுவாங்க. அவங்க வந்து அடுத்த திரும்ப ஏதாவது ஒரு விஷயத்தில் நடிக்கணும். அப்போ நம்ம பேர் கெட்டு போச்சுன்னா நடிக்கிறதுக்கு யாரும் பார்க்க மாட்டாங்க. இவங்க எப்படி பேசுனா தெரியுமா, இவங்கள போய் யார் பார்ப்பா அப்படின்னு போயிடுவாங்க. அதனால் ஒரு பயத்திலே இருப்பாங்க. அதேமாதிரி பிக் பாஸ் கிட்ட ஒரு மரியாதை பேசுவாங்க. ஆனால் இந்த வாட்டி அது மாதிரி இல்லை. ஸோ அப்படின்னு இருக்கும்போது பிரவீன் நல்லா பண்ணாருங்க, பிக் பாஸ்க்கு மரியாதை கொடுக்குறதான் சரி எல்லாத்தையுமே கரெக்டாக பண்ணார். அவர் ஏங்க அனுப்பணும் அப்படின்னும்போது ஒரு டவுட் வருது. ஒரு வேளை அவரத்துக்கு சீக்ரெட் ரூமில் வச்சுருவாங்களோ அப்படின்னு ஒரு டவுட் வந்திருக்கு. இது மேக்ஸிமம் வைக்கிறதுக்கு வாய்ப்புகளும் இருக்குது, வாய்ப்பு இல்லாமலும் இருக்குது. ஏன்னா இது வரைக்கும் சஸ்பென்ஸாகவே போய்ட்டுருக்கு. இப்போது துஷார் எவிக்ட்ன்ற விஷயங்கள் தெரியும். துஷாருக்கே இப்போ ஒரு சஸ்பென்ஸ் வைக்கிறாங்க. என்னென்னா ஒருத்தவங்க வந்துட்டு அந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்குறவங்க தான். அவங்க பார்த்தீங்கன்னா அவங்களுடைய போஸ்ட்டில் வந்துட்டு துஷார் 34 days அப்படின்ற மாதிரி அதான் அந்த இதில் இருக்கிற மாதிரி அவங்க போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இருக்கிறாங்கன்ற மாதிரி காமிச்சிருக்காங்க. ஆனால் வந்துட்டு நேற்று சப்போஸ் அவர் வந்து வெளியே போயிட்டாரு, சீக்ரெட் ரூமில் வச்சுருந்தாங்கன்னா அவர் காமிச்சிருப்பாங்க. ஆனால் அவர் வந்து வழி அனுப்பிச்சு வச்சிட்டார் விஜய் சேதுபதி. இல்லைப்பா போப்பா போதும்ப்பா உன் வாய் தான்ப்பா உனக்கு எம்எல்ஏ போப்பான்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டார்.
ஸோ இன்றைக்கி மேக்ஸிமம் மேபி தேர் இஸ் அ சான்ஸ் சீக்ரெட் ரூம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரி வந்துட்டு ஒரு கணிப்பு தான். இது வந்துட்டு நடக்குமா நடக்காதா அப்படின்றது, நடந்துச்சா அப்படின்றதெல்லாம் இல்லை. ஏன்னா இதெல்லாம் வந்து வெள்ளிக்கிழமை நடந்த விஷயங்கள். நம்மளுக்கு இன்றைக்கி வந்துட்டு மலையாள பிக் பாஸ் ஃபினாலே இருக்கிற காரணத்தினால இதை வந்துட்டு வெள்ளிக்கிழமை எடுத்து முடிச்சிட்டாங்க. ஸோ மேபி அவர் தூக்கி சீக்ரெட் ரூமில் வச்சா எப்படி இருக்கணும் கண்டிப்பாக. ஆனால் வந்துட்டு சீக்ரெட் ரூமுக்கு ஒரு ஆப்டான ஒரு பர்சன் இருப்பாங்க இல்லையா, அதுக்கு ஆப்டான ஒரு ஆள் நம்ம பிரவீன். அது மாற்றுக்கிறது கிடையாது. ஏன்னா இதுக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்சு கஸ்தூரி வச்சாங்கன்னு நினைக்கிறேன், சேரன் அவங்கள வச்சாங்கன்னு நினைக்கிறேன், அதுக்கப்புறம் யாரோ ஒரு சில பேரில் வச்சுருக்காங்க. ஆனால் இவர் வச்சாங்கன்னா கண்டிப்பாக வந்து செம்மையாக இருக்கும். ஏன்னா இவர் வந்துட்டு நல்ல ஒரு திறமையான ஒரு போட்டியாளர், அதாவது மாற்றுக்கிறதே கிடையாது. இவர் போனதுக்கப்புறமா இவரை பற்றி என்னென்ன விஷயங்கள் சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ போன வருஷம் எனக்கு தெரியும் சீக்ரெட் ரூம் நடக்கலை, அதுக்கு முன்னாடி நடக்கலை. ஸோ இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் சீக்ரெட் ரூம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்துச்சுன்னா கண்டிப்பாக செம மாதம் இருக்கும். ஆனால் இன்னொன்று டீம் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னுமே எண்ணிக்கை அதிகமாக இருக்குது. அப்படின்னும் போது இவரை சீக்ரெட் ரூமில் வச்சு திரும்பவும் வந்துட்டு ஆட்களை வந்து சேர்க்குற மாதிரி ஆகிடுமே. அதே மாதிரி இன்னொரு விஷயம் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் நோட் பண்ணி ஆகணும். இஃப் சப்போஸ் அரோரா வந்து நாமினேஷன்ஸில் வந்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக பிரவீன் தூக்கியிருக்க வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அரோரா நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள், விஜய் சேதுபதி 2 வாரமாக வச்சு செய்கிறார், கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. போன வாரம் பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸும் வச்சு கலாய்ச்சார். அதாவது கமலஹாசன் அவர்கள் கலாய்ச்சது நீங்கள் பார்த்துப்பேன், நமட்டு கில்லு அப்படியே சிரிச்சுக்கிட்டு கிள்ளி விட்டு போயிடுவார். ஆனால் இவர் வந்துட்டு டைரெக்டாக மூஞ்சில் அடிக்கிறார். ஆடியன்ஸ் உங்களுக்கு தெரியுமா ஒரு விஷயம், உங்களை மாதிரியே ஒரு 2 ஆடியன்ஸ் எங்களுக்கும் இருக்காங்கன்னு சொல்லிட்டு உள்ளே காமிச்சு அப்படியே ஜூம் பண்ணாங்க. நம்ம துஷார் அண்டு அரோராவை செம்ம ஷாக் ஆகிட்டாங்க. என்ன அது இப்படி அசிங்கம் பார்த்துறாங்க அப்படின்ட்டு ஒரு மாதிரி ஆகிட்டாங்க. ஆனால் அழுதவங்களை கேட்டிங்கன்னா அழவே இல்லை. அப்போ தான் காண்டாகுது. என்னென்னா ஒருத்தனை வந்துட்டு ஆடியன்ஸ் சொன்னால் அவங்களுக்கு அப்படியே சூடு ஏறும். இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நடந்திருக்கு. ஆனால் இவங்க ஆடியன்ஸுன்னு சொல்கிறாங்க போல், வேறு யாரையா இருக்கும் போல இருக்குன்னு. ஏமா உங்களை தான் கலாய்க்கிறீங்க, என்னம்மா கொஞ்சம் கூட ஒரு இதுவே இல்லையா அப்படின்னு. சரி அப்படி சொன்னாலாவது இவங்க ஏதாவது பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க. பார்த்தா இந்த வாரம் முழுக்க சுத்தம். அதனால தான் இன்னைக்கு நேற்று பார்த்துருப்பீங்க, ஏம்மா நான் கண்டுபிடிச்சேன் பார்த்தியா அரோரா எங்கே இருக்காங்க தெரியல தானே, நான் கண்டுபிடிக்கிறேன் அதோ அரோரா எந்திரிமா அப்படின்னு சொன்னாங்க. அவங்க எதுவும் சொல்ல வராங்க, போதும் நீங்கள் உட்காருங்க நாளைக்கு சொல்லிக்கிங்கன்னு சொல்லிட்டு உட்கார வச்சிட்டேன். ஏன்னா அவங்க பேசினாலும் ஒன்றுமே இல்லை, வேஸ்ட்டுன்னு. இன்றைக்கி அதுக்குன்னு பிரத்யேகமாக ஒரு ப்ரொமோவே கொடுக்குறாங்க. என்னென்னா அரோரா வந்துட்டு அதாவது எப்படின்னா பேமெண்ட் கிடச்சா போதும், பாரா இறுதியில் வந்து பேங்க்கில் கிரெடிட்டட், ஐ எம் நோட்டட், ஐ எம் இங்கே ஷிஃப்டட், ஐ எம் ஜாலி என்ஜாய்மெண்ட் அப்படின்ற மாதிரி வந்துட்டு உள்ளே உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி யார் அப்படின்னு பார்த்தா எல்லாருமே சொல்கிறது என்ன, அரோரா தான் வந்து இந்த மாதிரி இருக்காங்க, அவங்களுக்கு வந்து விளையாடுறதுக்கு கேப்பபிள் இருக்குது ஒருத்தவங்க சொல்கிறாங்க. இன்னொருத்தங்க அவங்க வந்து ஹர்ட் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க அப்படின்றாங்க. இந்த மாதிரி ஒருத்தருங்க சொல்லியும் அப்போ பிக் பாஸ் அதாவது விஜய் சேதுபதியே வந்து சொல்லிடுறாரு. பிக் பாஸ் சொல்லி தான் விஜய் சேதுபதி அவர்கள் பேசுவாங்க. அவங்களே சொல்கிறாங்கம்மா உனக்கு விளையாட விருப்பம் இல்லைன்னா, நாங்களாம் இது வரைக்கும் சரித்திரத்தை அந்த மாதிரி பண்ணதில்லை. ஏன்னா அது பண்ண முடியாது, ஏன்னா மக்கள் முடிவுன்னு சொல்லிட்டோம் நாங்கள் ஃபஸ்ட்டே. இவங்க வெளியே போகிறது மக்களோட முடிவுன்னு சொல்லியாச்சு. ஸோ இப்போ நாங்கள் எங்களால் வந்து அதை வந்து நாங்கள் செய்ய முடியாது. ஸோ உனக்காக நாங்கள் வந்து பிக் பாஸ் கீழே சொல்லி கதவை திறந்துடுறேன், நீ போயிட அதாவது கெஞ்சிறாரு. ஏன்னா என்னால் அனுப்ப முடியாது. இப்போ எனக்கு வந்து அந்த இதை வந்து நான் போட்ட ரூல் நானே வந்துட்டு மீற முடியாது. எப்படி திவ்யா மீறினாங்களோ அது மாதிரி நான் மீற முடியாது. அதனால் நீயே போயிடு அப்படின்னு கெஞ்சுறாங்க. ஆனால் அந்த பொண்ணு எப்படி போவோம் பார்த்தீங்களா. நான் இந்த வாரத்தை இப்போ இந்த ஞாயிற்றுக்கிழமை எப்போ சொல்கிறேன் கடந்துட்டுனாவே, நான் கடந்துட்டேங்க வச்சுக்கோங்க, எனக்கு ஒரு வாரம் எக்ஸ்ட்ரா பேமெண்ட்டு நான் விடுவேன்னா அதுக்கு தான் நான் வந்திருக்கேன். அவங்க அந்த ஆல்ரெடி சொல்லிட்டாங்க எனக்கு ஃபேமஸ்ஸு, காசு சம்பாதிக்கணும், அதுக்காக தான் நான் வந்திருக்கேன். ஃபுல் மணி மைண்டட் தான் அந்த அம்மாவுக்கு. எல்லாருக்குமே மணி மைண்ட் இருக்கும். ஆனால் ஒரு விஷயத்தை செஞ்சு அதுலேருந்து வர அமௌண்ட்டு தான் மேட்ரு. இங்கே எங்கே வந்து அந்த மாதிரி இருக்குது. ஸோ அதனால் மேக்ஸிமம் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மாசாக இருக்கும். சீக்ரெட் ரூம் அப்படின்ற விஷயங்கள் வந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும். பட் என்ன நடக்கப்போ தெரியல, பார்க்கலாம். நீங்கள் உங்களோட கருத்து சொல்லுங்கள். பிரவீன் சீக்ரெட் ரூம் இல்லாமல் எவிட்டானா அதை பற்றி உங்களோட கருத்து சொல்லுங்கள். அது கண்டிப்பாக என்னை பொறுத்த வரைக்கும் அது வந்து தப்பு. சப்போஸ் சீக்ரெட் ரூம் இருந்துச்சுன்னா செம மாசாக இருக்கும். உங்களோட கருத்தை சொல்லுங்களேன். பாய் நண்பர்கள்.